guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா என் கையில ஒரு பார்சல் இருக்குல. எஸ், இது வந்து ஒரு ஹால் வீடியோ. 5 Dress நான் வந்து Amazonல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரே டைம்ல ஆர்டர் பண்ணனால எனக்கு வந்து ஒரே பார்சலா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் பிரிச்சு பார்க்கல. உங்க முன்னாடி பிரிச்சு பார்க்க போறேன். எப்படி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி வெறித்தனமா பார்சல் யாரும் பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிசர் வச்சு கூட ப்ராப்பரா கட் பண்ணாம கை வச்சே நான் வந்து பிச்சிட்டேன். இதுல 3 தான் வந்து குர்தா செட்னு நினைக்கிறேன். 3ஓ 2ஓ தான் குர்தா செட். அப்படியே செட்டா பேண்ட் டாப்லாம் வர்ற மாதிரி. மீதி 2 வந்து ஷார்ட் டாப், ஜீனுக்கு போட்டுக்கிற மாதிரி, ஸ்கர்ட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி, இந்த பெப்ளம் டாப் இருக்கும்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பிளாக் அண்ட் வயலட்டு, பர்பிள் கலரு, ஆரஞ்சு கலரு, தெரியல கலர் பேர் தெரியல. ப்ளூ கலர் தானே இது, லைட் ப்ளூ. எஸ், லைட் ப்ளூ கலரு. இதை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இனாக்ஷினி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். மீடியம் சைஸ், என்னோட சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் செட்டு. நாடாலாம் இருக்க மாதிரி அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன்ல ஒரு ஃப்ரீ பேண்ட் வருது. டாப் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக், கொஞ்சம் க்ளோஸ்டு பேட்டர்ன்ல வருது. ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலூன் ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸோட எட்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸ்க்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக் கூட இன்னும் கொஞ்சம் எனக்கு விரிவா இருந்தா பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. பட் வியர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் பேக் ஃபுல்லாவே வந்து ஒரே மாதிரி டிசைன்ல தான் இருக்கு. ஒரு மாதிரி லைட் கலரு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. வந்து ஓபன் பண்ணிக்கலாம். 4 பட்டனுமே நம்ம வந்து ஓபன் பண்ணி நம்ம வந்து தலைவலியா போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சேம் வந்து இனாக்ஷினி பிராண்ட்ல இருந்து மீடியம் சைஸ்ல ஒரு குர்தா செட்டு. இது வந்து நமக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன்ல வருது. சேம் நமக்கு வந்து பேண்ட்டும் டாப்பும் இருக்க மாதிரி 2 பீஸ் செட்டு தான் நமக்கு. இது வந்து நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா வந்து ஒரு வி நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3/4 ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ்ல நமக்கு எந்த பேட்டர்னும் வரல. அண்ட் ஃப்ரண்ட் பேக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நமக்கு சேம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் வருது. மீடியம் சைஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுல லைனிங்லாம் இல்ல, ரயான் மெட்டீரியல். நமக்கு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ பேண்ட், நாடா இருக்க மாதிரி நமக்கு அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான குர்தா செட்டு. கலர் நல்லா பிரைட் கலரா இருக்கு. அண்ட் அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பியூட்டி சேல் வந்து லைவ்ல இருக்கு. 25th ஜூலை ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து 29th ஜூலை வரைக்கும் இருக்கும். எனக்கு பிடிச்ச பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இல்லது நீட் இருந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேல் டேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேல் டேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சேல் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பப்ப நான் இந்த மாதிரி ஹால்ஸ் பண்ணும்போது ஏதாவது பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்றப்போ உங்களுக்கு சேர்த்தே நான் வந்து அந்த ஆஃபர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். அண்ட் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பண்றோம்ல இந்த மாதிரி ஹால்ஸ் வீடியோஸும் நான் வந்து நிறைய பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் 3 டாப்புமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெப்ளம் டாப் நமக்கு வந்து டாப் மட்டும் வர்ற மாதிரி 599 என்னமோ அந்த பிரைஸ் ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஜஸ்விதா அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து மீடியம் சைஸ். இந்த பிளாக் பாத்துடலாம். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ரயான் மெட்டீரியல். ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிஸ்டுக்கு கீழே கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு தையல் மாதிரி கொடுத்து ஃப்ரில்லா நமக்கு அந்த விரிவா வரும்ல, பட்டு கவர் ஆகிற மாதிரி ஷார்ட் டாப் மாதிரி. சைட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பின்னாடி வந்து வெயிஸ்ட் கிட்ட நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். ஸோ நான் மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி டாப் வந்து இப்போ போடணும்னு கொஞ்சம் ஆசை. 3/4 ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸோட எட்ஜஸ்லயே நமக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வருது. பேக் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு பிளைனா கொடுத்துருக்காங்க. இது லைனிங் இல்ல, பட் மெட்டீரியல் வந்து டார்க் கலர் அப்படின்றதுனால நமக்கு பெருசா டிரான்ஸ்பரண்டா இருக்காது. உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். அடுத்த ட்ரெஸ் பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட கிச்சனுக்கு சில திங்ஸ் இண்டஸ் வேலில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பத்தின ஷார்ட்டான ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிரியாணி பாட் 2 பேருக்கு அளவா செய்யற மாதிரி சின்னதா இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பிரியாணி தான் செய்யணும் இல்ல, நம்ம கடலைக்கறி, ரசம் எது வேணா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்பம் பேனும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட் வர்ற மாதிரி இதுவும் இண்டஸ் வேலில இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கேஸ்ட் அயன்ல என் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் ஆப்பம் செஞ்சு கேட்டிருந்தாங்க. வீட்டில் ஆப்பக்கல் இல்லை அப்படின்றனால தான் இண்டஸ் வேலியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இண்டஸ் வேலியில் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்துஜா அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே அந்த கேஸ்டைன் கல் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பமே எனக்கு சூப்பராக வந்திருந்தது. அடுத்தடுத்து ஊற்ற பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது. சீசனிங் பண்ணி தான் இருக்குது அப்படின்றனால பெருசாக நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போட தேவையில்ல. நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஆப்பம் நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக்கில் தோசைக்கல் ஆப்பக்கல்லாம் இருக்குது. அதை விட இந்த மாதிரி இரும்பு கல்லில் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. அதுலேயும் இண்டஸ் வேலியில் இந்த மாதிரி சீசனிங் பண்ண கேஸ்டைன் பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கில் நம்ம ஊற்றினா எப்படி நல்லா வருமோ அந்த அளவுக்கே நல்லா வருது. பெருசாக நம்ம எஃபோர்ட்ஸ் போட தேவையில்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பம், தேங்காய் பால், கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எல்லாம் செஞ்சு கொடுத்தனால என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிராண்ட்ல இருந்து அதே மாதிரி ஒரு டாப் மட்டும்தான். இது வந்து நமக்கு காட்டன் மெட்டீரியல்ல வருது. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதுவும் நமக்கு ஒரு மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன்ல தான் வருது. நல்ல ஒரு காட்டன். ஸ்லீவ்ஸோட எட்ஜஸ்ல நமக்கு அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் நெக்கு, சிம்பிளான டீடைலிங் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி பேட்டர்ன் தான், மெட்டீரியல் மட்டும் நமக்கு வேரி ஆகுது. நல்ல ஒரு பிரைட்டான கலரு. அதே பெப்ளம் டாப் தான். சைடில் நமக்கு நாட் வர்ற மாதிரி. பேக் சைடும் அதே பேட்டர்ன்ல தான் வருது. பின்னாடி வேற எந்த டீடைலிங்கோ தனியான டிசைனோ எதுவுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆக்சுவலா இது வந்து 2 பீஸ் செட்டு, குர்தா செட்டு. சேம் வந்து நமக்கு இப்போ பார்த்தோம்ல ஜஸ்பிதா அந்த பிராண்ட்ல இருந்து தான். நான் இது வந்து பெப்ளம் டாப்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போதான் பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து டாப் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் ஒரு ஹால் பண்ணியிருந்தோம்ல அந்த மாதிரி பேட்டர்னு, காலர் நெக் மாதிரி இந்த மாதிரி வருது. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸு ஃப்ளோரல் பேட்டர்னில். ஸ்லீவ்ஸோட எட்ஜஸில் வந்து இந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து மெல்லிஸாக இருக்குது அந்த டீட்டெயிலிங். அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி அந்த ஃப்ளோரல் டிசைன் தான் வருது. இதில் நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லிட்ஸ் இருக்க மாதிரி, இதுக்கு முன்னாடி ஹாலில் நம்ம பண்ணியிருந்தோம் குர்தா செட்டு அந்த மாதிரி பேட்டர்னு. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ பேண்ட்டு, அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் நமக்கு வந்து நாடாலாம் வருது. நல்லா வந்து ஒரு டார்க்கான கலரில் பிளைனாக ஃப்ரீ பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கெட்ஸ் வருது. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். இது வந்து நமக்கு காட்டன் மெட்டீரியலில் வருது. ஓகே, இந்த வீடியோவில் நான் ஒரு 5 ட்ரெஸ் காமிச்சிருந்திருப்பேன். அதில் எனக்கு எது நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது மாதிரி பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது பிராண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், சாரியா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரியோ இல்லை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ வீடியோ மாதிரியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.